शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. श्री गुरुभ्यो नमः. सूत गीதை सूत संहिதை அதில் யஜ்ஞ வைபவ கண்டத்தில் சூத கீதை அதில் 8வது அத்தியாயம் 8வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. ஞானேச்சா காரணம் தானம் யஜ்ஞாச்ச விவிதா அபி தபாம்சி சர்வ தேவானாம்னு இருக்குது, வேதானாம்னு இருக்கலாம் போல இருக்குது. வேதானாம் வேதாந்தானாம் தசைவச்ச புராணானாம் சமஸ்தானாம் ஸ்மிருதீனாம் பாரதஸ்ய ச வேதாங்கானாஞ்ச சர்வேஷாம் அபி வேதார்த்த பாரகாः அத்யாபனஞ்சாத்யயனம் வேதார்த்தே த்வரமாணதா உபேக்ஷா வேதபாஹ்யார்த்தே லௌகிகேஷ்வகிலேஷ்வபி. இப்போ ஒரு முமுக்ஷுவாக இருக்கிறவனுக்கு இந்த அத்தியாயம் கடைசி அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் எல்லா விஷயத்தையும் ரொம்ப சங்கிரகமாக சுருக்கமாக சொல்கிறேன்னு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கார் வேதாந்தத்தினுடைய ரகசியத்தை. அப்போ இங்கே முமுக்ஷுவாக இருக்கிறவனுக்கு முமுக்ஷ வந்தாச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவனுக்கு மோட்சத்துக்கு சாதனம் என்னன்னு தெரியணும். மோட்சத்துக்கு சாதனம் என்னன்னு கேட்டால் ஞானம். ஞானத்தால தான் மோட்சம் வர முடியும். ஏன்னு கேட்டால் பந்தம் வந்திருக்கிறது அஜ்ஞானத்தினால. அப்படியானா அந்த அஜ்ஞானம் போனாதான் பந்த நிவர்த்தி ஏற்பட முடியும். அப்போ அஜ்ஞானம் போகிறதுக்கு ஞானம் வந்தால் தான் முடியும். அப்போ ஒரு முமுக்ஷுவுக்கு ஞானம்தான் மோட்ச சாதனம் அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்தோன்னா அந்த ஞானம் வேணுங்கிற இச்சை வரும். ஆனால் ஞானம் வேணும்னு இச்சை வந்த மாத்திரத்தினால போறாது. அது எல்லாருக்குமே இருக்கும். நமக்கும் ஞானம் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு ஆசை வரும். ஆனால் உட்கடமான இச்சை ஞானம் வேணும்னு ஆசைப்பட்டால் அந்த ஞானத்துக்கு உண்டான சாதனத்தை அனுஷ்டானம் பண்ணுறதுல எந்த பிரதிபந்தமும் இல்லாமல் பூர்ணமாக இவாளுக்கு ஒரு சுவாதந்திரம் வரணும், பிரதிபந்தம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்குத்தான் உபாயமாக பல உபாயங்கள் சொல்லியிருக்கு. இதுதான் ஞானேச்சா காரணம். உட்கட்டமான ஒரு ஞானேச்சா, ஞானத்துக்கு உபாயமான சிரவணாதிகளில் பிரவர்த்திக்கும்படி அந்த அளவுக்கு ஞானேச்சா வரணுமானால் என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்றார். அதுவும் பிருஹதாரண்யக உபனிஷத்திலே தமேதம் வேதானுவச்சனேன பிராமணாக விவிதிஷந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன அப்படிங்கிற வாக்கியத்தில் சொன்ன பல விஷயங்களையும் இன்னும் விஸ்தாரமாக எடுத்து இங்கே சொல்லியிருக்கார். ஞானேச்சா காரணம், ஞானம் தனக்கு வர வேண்டும், அதாவது மோட்சத்துக்கு சாதனமான ஆத்ம தத்துவ ஞானம் தனக்கு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு உட்கட்டமான இச்சை வருவதற்கு காரணமாக தானம்னா தானம் பண்ணுறது. இதுக்கு விவரணம் பண்ண வேண்டியதில்லை. ஒரு சத்பாத்திரத்துக்கு ஏதாவது தானம் பண்ணுறது. அதே மாதிரி யஜ்ஞாச்ச விவிதாக அப்படி பலவிதமான யஜ்யங்களை அனுஷ்டானம் பண்ணுறது. தபாம்சி பல தபஸுகளை அனுஷ்டிக்கிறது. சர்வ தேவானாம்னு இருக்கு, இங்கே வேதானாம் அப்படின்னு சொல்கிறது சரியாக இருக்கும்னு கீழே வியாக்கியானத்தில் போட்டிருக்கார். இப்படி இருக்கலாம்னு எனக்கும் அப்படிதான் தோன்றது. ஏன்னா ஸ்ருதியில் வேதானுவச்சனேன பிராமணா விவிதிஷந்தி யஜ்ஞேன தானேன தபசாநாசகேனான்னு சொல்லியிருக்காங்க. வேதானுவச்சனம்னு போட்டதுனாலே அதுக்கு தான் இப்போ விவரணம். வேதானுவச்சனம்னா என்ன அப்படின்னு கேட்டால் வேதங்களை தான் அத்தியனம் பண்ணுறது, அதே மாதிரி மற்றவர்களுக்கு அத்தியாபனம் பண்ணுறது. ரெண்டையும் மேலே சொல்கிறார். அத்தியாபனஞ்ச அத்தியனம். இங்கே சொல்லக்கூடிய அத்தனை ஷஷ்டியந்தத்துக்கும் அந்த அத்தியாபனஞ்ச அத்தியனஞ்ச அப்படிங்கிறதுல அன்வயம். சர்வ வேதானாம் அத்தியாபனம் அத்தியனம். எல்லா வேதங்களையும் அவளுக்கு என்ன சாக்கை இருக்கோ அந்த சாக்கையை அத்தியனம் பண்ணுறது, சுயம் அத்தியனம் பண்ணுறது, அப்புறம் சிஷ்யனுக்கு அத்தியாபனம் பண்ணி வைக்கிறது. அதே மாதிரி வேதாந்தானாம் தசைவச்ச, வேதாந்தத்தை தானும் வாசித்து அத்தியனம் பண்ணுறது, சிஷ்யாளுக்கும் சொல்லி வைக்கிறது.
அதே மாதிரி புராணானாம் சமஸ்தானாம், எல்லா புராணங்களையும் தானும் அத்தியனம் பண்றது, சொல்லியும் வைக்கிறது, சிஷ்யாளுக்கும் சொல்லி வைக்கிறது. ஸ்மிருதினாம், ஸ்மிருதி கிரந்தங்கள்லாம் இருக்கு, மன்வாதி ஸ்மிருதி கிரந்தங்கள், அதை தானும் அத்தியனம் பண்றது, அதுல உள்ள விஷயங்களை மற்றவர்களுக்கும் சொல்லி கொடுக்கறது. பாரதஸ்ய மகாபாரதத்தை தானும் அத்தியனம் பண்ணி மற்றவாளுக்கும் சொல்லி வைக்கிறது. இதே மாதிரி வேதாங்கானாஞ்ச சர்வேஷம், எல்லா வேதாங்கங்கள் 6 ஷடங்கங்கள், ஷடங்கம்னு சொல்லுவா. ஷடங்கம்னா 6 அங்கங்கள் வேதத்துக்கு. அந்த அங்கங்களை தானும் அத்தியனம் பண்ணி சிஷ்யாளுக்கும் சொல்லி வைக்கிறது. இதெல்லாம் வேதார்த்த பாரகாக சூத்திர சொல்றார். வேதார்த்தம் தெரிந்தவர்களே, அத்தியாபனஞ்ச அத்தியனம், இவைகளெல்லாம் தானும் அத்தியனம் பண்ணி சிஷ்யர்களுக்கும் அத்தியாபனம் பண்ணி வைக்கிறது. இது ஞானேச்சா காரணம். ஞானேச்சா காரணம் முன்னாடி சொன்னதுல அந்த இவனுக்கு தீவிரமான ஒரு ஞானேச்சா வருவதற்கு இது காரணமா. இந்த மாதிரி பாக்கியமான நல்ல சத்கர்மாக்கள்லாம் பண்ணினானேயானால் அவனுக்கு சீக்கிரமாகவே அந்த உட்குட்டமான ஞானேச்சையானது ஏற்படும். அப்புறம் வேதார்த்தே துவரமானதா உபேக்ஷா வேதபாஹ்யார்த்தே லௌகிகேஷு அகிலேஷு அப்படி இன்னொரு சாதனம்னு சொல்றார். இதெல்லாம் பண்ணினாலும் நமக்கு 2 விதமான காரியங்கள் செய்யும்படியா வந்து சேரும். அதாவது வேதத்துல சொல்லப்பட்ட விகித கர்மாக்கள், அதே மாதிரி லௌகிகமான காரியங்கள். இது 2ல வேதார்த்தே துவரமானதா, வேகமா உடனே பிரவர்த்திக்கணும். ஸ்ரௌத கர்மாவிலே சீக்கிரமா ஈடுபாடு வரணும். அதே மாதிரி வேதபாஹ்யார்த்தே, வேதத்துக்கு சம்பந்தப்படாத விஷயங்கள்ல உபேக்ஷா, அதுல அவ்வளவு ஈடுபாடு இல்லாமல் இருப்பது. லௌகிகேஷு அகிலேஷு, லௌகிகமான எத்தனையோ லாபம் வரக்கூடிய கர்மாக்கள் இருக்கும், அதுல எல்லாம் வந்து உபேக்ஷா, அதாவது அது ரொம்ப அதுல ஒரு ஈடுபாடு இருக்கக்கூடாது. இது எதுக்காக சொல்றது அப்படின்னு சொன்னா, வேதார்த்தத்துல வேதத்துல சொல்லப்பட்ட காரியமா இருந்தா உடனே செஞ்சு விடுறதுங்கிறது இவனுக்கு சித்த சுத்தி துவாரா இந்த விவிதிஷான்னு சொல்லுவா, ஞானேச்ச வரத்துக்கு உபயோகப்படும். ஆனா வேதபாஹ்யமான விஷயத்திலேயோ லௌகிக்கத்திலேயோ அதை பண்ணா இது பண்ணா அப்படின்னு சொல்லி அதிகமான ஈடுபாடோடு இருந்தானே ஆனால் அப்ப என்ன ஆகும், அது இவனை தள்ளி வெளியில் தூக்கிட்டு போடும். வேதார்த்தத்திலேருந்து, அதாவது இந்த தத்துவஞான இச்சை வரத்துக்கு கிட்ட வரவனாக இருந்தாலும் கூட இந்த லௌகிக கர்மாக்கள் அதுக்கு வேண்டிய அவகாசம் இல்லை அப்படின்னு சொல்லி அவனை வேற இடத்துக்கு தள்ளி அழிச்சுன்னு விடும். அதனால அதுல உபேக்ஷா வேணுமா, அதுக்குதான் வைராக்கியம்னு சொல்றது. பாக்கிய விஷயத்துல வைராக்கியம் இருந்தா இந்த இந்த உபேக்ஷா வர முடியும். வைராக்கியம் இல்லாட்டா முடியாது. ஏன்னு கேட்டா, வேதபாக்கியமான காரியங்கள்ல நமக்கு பிரவೃತ್ತಿ வரத்துக்கு லௌகிகமான பிரயோஜனம்தான் காரணம். அந்த பிரயோஜனம் வேணுமேங்கிறதுக்காகத்தான் நம்ம அதுல பிரவர்த்திக்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த பிரயோஜனம் வேண்டாம், பராட்டா பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் இருந்ததுன்னா அப்ப அதுல பிரவர்த்திக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆக இவனுக்கு சீக்கிரமாக அந்த முமுக்ஷ விவிதிஷங்கிறது சித்தமாகும். சாந்தி தாந்தியாதயோ தர்மாக ஞானஸ்ய அங்காணி சுப்ரதாக. இப்ப சொன்னதெல்லாம் ஞானேச்சைக்கு காரணமா. ஞானேச்சானா அந்த தத்துவஞானம் தனக்கு வரணும்னு உட்கட்டமான இச்சை வரத்துக்கு இதெல்லாம் சாதனம். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சாந்தோத அந்தஹா உபரதா திதிக்ஷு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாதனங்கள்லாம் ஞானத்துக்கு அங்கமா. ஞானத்துக்கு அங்கம்னு சொன்னா இந்த விவிதிஷை வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு உபாயமாக இவன் ஒரு குரு கிட்ட போய் வேதாந்த சிரவணாதிகள்லாம் பண்ணுவானோ இல்லையோ, அதுலேருந்து வர ஞானம் இருக்கே, அந்த ஞானம் இவன்கிட்ட நிக்கணும்னு சொன்னால் இவனுடைய மனசுல சாந்தி தாந்தி இத்தியாதிகள்லாம் இந்த குணங்கள்லாம் இருக்கணும். அதனால அதெல்லாம் இந்த தர்மங்கள் சாந்தி தாந்தியாதயோ தர்மாக ஞானஸ்ய அங்காணி, ஞானத்துக்கு சகாயம் பண்ணக்கூடிய அங்கங்கள். ஹே சுப்ரதாக, மகர்ஷிகளை பார்த்து சொல்றார், ஞானாங்கேஷு சமஸ்தேஷு பக்தியா லிங்கே சிவார்ச்சனம் பிரதிஷ்டா தேவதேவஸ்ய சிவஸ்தான நிரீக்ஷணம் சிவபக்தஸ்ய பூஜா ச
சிவபக்திஹி ததைவ ச ருத்ராக்ஷதாரணம் பக்தியா கர்ணே கண்டே ததா கரே அக்னிரித்யாதிபிர்மந்த்ரைஹி பஸ்மனைவ அவகுண்டனம் திரிபுண்ட்ரதாரணஞ்சாபி லலாட்டாதிஸ்தலேஷு ச வேதவேதாந்தநிஷ்டஸ்ய மகாகாருணிகஸ்ய ச குரோः சுஷ்ரூஷணம் நித்யம் வரிஷ்டம் பரிகீர்த்திதம். இந்த ஞானாங்கமாக பலதுகள் இருக்கு. ஞானத்துக்கு அங்கமாக கடைபிடிக்க வேண்டிய பல நியமங்கள் இருக்கு. அந்த நியமங்கள்ல முக்கியமான அம்சங்களை சொல்றார். முன்னாடி சாந்தி தாந்தி எல்லாம் சொன்னார். அதே மாதிரி இன்னொன்று இருக்கு. சமஸ்தமான ஞானாங்கங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுல இதெல்லாமும் வருமா. பக்தியா லிங்கே சிவார்ச்சனம், சிவலிங்கத்துல சுவாமிய அர்ச்சனம் பண்றது, பூஜிப்பது. அதே மாதிரி பிரதிஷ்டா தேவதேவஸ்வ, சிவன் கோவில்லையோ இடத்துலையோ அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுவது, இது ஒரு சாதனமா எடுத்துருக்கார். சிவஸ்தான நிரீக்ஷணம், சிவக்ஷேத்திரங்களுக்கு போய் அங்க தரிசனம் பண்றது அப்படிங்கிறது இன்னொன்று. சிவபக்தஸ்ய பூஜாச்ச, சிவனுக்கு மாத்திரமில்லை, சிவனுக்கு பக்தனாக யார் இருக்கானோ அவனுக்கும் பூஜை செய்வது. சிவபக்தி தசைவச்ச, தானும் சிவபக்தியோடு இருப்பது. ருத்ராட்ச தாரணம் பக்தியா கர்ணே கண்டே ததா கரே, ருத்ராட்சத்தை தாரணம் பண்ணிக்கிறது. இது பக்தியோடு ருத்ராட்சத்தை தாரணம் பண்ணிக்கிறதும் ஒரு தியானாங்கம்னு சொல்லிட்டார். அது தியானம் வரத்துக்கு சாதனமாக இருக்கு. எங்கெங்க தாரணம் பண்ணிக்கிறது? கர்ணே கண்டே ததா கரே. கர்ணன்னா காதுலையும், காதுல நிறைய பேர் அந்த கடுக்கன் மாதிரி ருத்ராட்சத்தையே போட்டு நான் பார்த்துருக்கேன். கர்ணத்திலையும், கழுத்துல மாலையா போட்டுக்கிறது, அதே மாதிரி கையில போட்டுக்கிறது, இதெல்லாம் தியானத்துக்கு சாதனம். அக்னிரித்யாதிபிர் மந்திரைஹி பஸ்மனைவ அவகுண்டனம், அந்த அக்னிரித்தி பஸ்ம இத்தியாதி மந்திரங்கள் சொல்லி எப்படி விபூதி இட்டுக்கணுங்கிற முறையெல்லாம் ஏற்கனவே இந்த சூத்த சம்ஹிதையில வந்திருக்கு. ஆக அந்த மந்திரங்களை சொல்லி விபூதி இட்டுக்கிறதுங்கிறது இருக்கே, இது கூட தியானத்துக்கு சாதனம். திரிபுண்ட்ர தாரணஞ்சாப்பி லலாட்டாதி ஸ்தலேஷுச்ச, முன்னாடி பஸ்மனைவ அவகுண்டனம், பஸ்மாவை சரீரத்துல பூசிக்கிறதுன்னு, விபூதியை பூசிக்கிறது. திரிபுண்ட்ர தாரணம்னு சொன்னா நெத்தியில இட்டுக்கிறது, 3 பட்டையா இட்டுக்கிறது. லலாட்டாதி ஸ்தலேஷு, நெத்தி, லலாட்டம்னா நெத்தி இத்தியாதி ஸ்தலத்துல உடம்புல எங்கெங்க தாரணம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கு, அங்கெல்லாம் அந்த திரிபுண்ட்ர தாரணம் பண்ணிக்கிறது. அப்புறம் வேதவேதாந்த நிஷ்டஸ்ய மகாகாருணிகஸ்ய ச குரோ சுஷ்ரூஷணம், வேதம் வேதாந்தம் அதுல பூர்ணமாக பாரங்கத்தனாக இருக்கக்கூடிய மகாகாருணிகன், மகத்தான கருணையை கொண்டவனான குருஹோ, அந்த குருவுக்கு சுஷ்ரூஷணம், நித்தியம் சுஷ்ரூஷணம், விடாம சுஷ்ரூஷ பண்றது. அங்க இதுல வருது முண்டகோபனிஷத்துல, தத்விஜானார்த்தம் ச குருமேவாபிகச்சேத் சமித்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம், ஸ்ரோத்ரியனாகவும் பிரம்மனிஷ்டனாகவும் இருக்கக்கூடிய குருகிட்ட தான் போயாகணும், வேற எங்க போனாலும் சரியா வராது, அதனால அங்க போனாதான் ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதான் இங்கேயும் அப்படியே சொல்றார். வேத வேதாந்த நிஷ்டனாகவும் மகா காருணிகனாகவும் இருக்கக்கூடிய குருவுக்கு சுஷ்ரூஷை செய்வது, இது ரொம்ப உஸ்தியான ஞானாங்கம்ங்கிறார். வரிஷ்டம் பரிகீர்த்திகம், இந்த மாதிரி குரு சுஷ்ரூஷை பண்றதுங்கிறது ஞான சாதனங்கள்லயே ரொம்ப வசத்தியான ஞான சாதனம். சின்மந்திரஸ்ய பதாக்ஷஸ்ய ஹம்சாக்ஷஸ்ய மனோர்ஜபஹ ஷடக்ஷரஸ்ய தாரஸ்ய வரிஷ்ட பரிகீர்த்திதா. இதுக்கப்புறம் சில ஜபங்கள், அந்த ஜபங்களும் தியானத்துக்கு அங்கமாக சொல்லப்படுறது. அதாவது சின் மந்திரம், சைத்தன்ய ஸ்வரூபத்தை சொல்லக்கூடிய மந்திரம் அப்படிங்கிறது பீஜாட்சரம். இது அந்த பீஜாட்சரத்தை ஜபிக்கிறது. அதே மாதிரி பத மந்திரம் அப்படின்னு போட்டிருக்கார், அதுவும் இதே மாதிரி மந்திரங்கள். ஹம்ச மந்திரம், ஹம்ச காயத்ரி அப்படின்னு சொல்றது. அப்புறம் ஷடக்ஷர மந்திரம், இது ஏற்கனவே வந்திருக்கு, பிரணவத்தோடு சேர்த்து சிவ மந்திரம். அப்புறம் தாரகான பிரணவம்,
இந்த மந்திரங்கள் எல்லாம் ஜபம் பண்றதற்கே இது ரொம்ப வசதியான வரிஷ்ட பரிகீர்த்திதா, ஞானத்துக்கு ரொம்ப வசதியான சாதனம். ஞானம் வரத்துக்கு இதெல்லாம் ரொம்ப சீக்கிரமா உபயோகப்படக்கூடிய சாதனம். அவிமுக்த சமாக்கியஞ்ச ஸ்தானம் வியாகரபுராபிதம் ஸ்ரீமத் தட்சிண கைலாச சமாக்கியஞ்ச சுசோபனம். அதே மாதிரி முக்கியமான க்ஷேத்திரங்கள்ல போய் தரிசனம் பண்றது, அங்க வாசம் பண்றது, இதெல்லாமும் ஞானத்துக்கு சாதனம். அவிமுக்த சமாக்கியம் ஸ்தானம், அவிமுக்த க்ஷேத்திரம்னு சொல்லி வாராணசி காசியை சொல்றது, அதை எடுத்துக்கலாம். வியாகரபுரம் அப்படிங்கிறது சிதம்பரத்தை சொல்றது. அதே மாதிரி ஸ்ரீமத் தட்சிண கைலாசம் காளஹஸ்தீஸ்வரர்னு போட்டிருக்கா. இந்த மாதிரி க்ஷேத்திரங்களுக்கு போய் தரிசனம் பண்றது, அங்க வாசம் பண்றது. மார்காந்தரோதிதாச்சாராத் ஸ்மார்த்தோ தர்ம சுசோபனா. இப்போ இதெல்லாம் ரொம்ப சுசோபனம், ரொம்ப நல்ல தர்மம், ஞானத்துக்கு ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய தர்மம்னு சொன்னார் இல்லையா. இப்போ இது ரொம்ப வசதியாக சொல்லணும், எந்த தர்மத்தை விட எது ரொம்ப வசத்தின்னு. அதுக்காக ஒன்று சொல்ற, மார்காந்தர உதிதாச்சாராத் ஸ்மார்த்தோ தர்ம சுசோபனா ஸ்மார்த்தாத் ஸ்ரௌதः பரோ தர்மः ஸ்ரௌதாத் ஸ்ரேஷ்டோ ந வித்யதே. இதை நம்ம என்னன்னா புரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த ஸ்மிருதியில நமக்கு பல தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சில தர்மங்கள்லாம் இந்த வேதம் ஸ்மிருதி இதை விட்டுட்டு மற்ற விஷயத்தில் சொல்லிருக்கு, அதை நம்ம ஆச்சாரம்னு மாத்திரம் சொல்லுவோம், தர்மம்னு சொல்ல மாட்டோம். அதாவது நீதி எல்லாம் இருக்கே, அதெல்லாம் நமக்கு ஆச்சாரம். அந்த ஆச்சாரங்களை காட்டிலும் ஸ்மிருதியில விதிக்கப்பட்ட தர்மமானது ஒசக்தி சுசோபனஹா. ஸ்மிருதியில விகிதமான தர்மங்களை காட்டிலும் ஸ்ரௌதः பரோ தர்மஹா, ஸ்ருதியில விதிக்கப்பட்ட தர்மங்கிறது ரொம்ப வசதியான தர்மம், பெரிய தர்மம். ஸ்ரௌதாத் ஸ்ரேஷ்டோ ந வித்யதே. இந்த ஸ்ரௌத கர்மானுஷ்டானத்தை காட்டிலும் வசத்தியான இன்னொரு தர்மத்தை சொல்லுன்னா இதுதான் வசத்தியான தர்மம், இதை விட வசதி கிடையாது, ஸ்ரேஷ்டோ ந வித்யதே. அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, அதீந்திரியார்த்தே தர்மாதௌ சிவே பரமகாரணே ஸ்ருதிரேவ சதாமானம் ஸ்மிருதி தது அனுசாரிணி. இப்போ ஸ்ரௌதம் ஸ்மார்த்தம்னு சொல்றச்சே ஸ்மார்த்தத்தை காட்டிலும் ஸ்ரௌத்தத்தை வசத்தியா சொல்லிட்டாரு. அதுக்கு என்ன காரணம்? இதுவும் தர்மந்தான், அதுவும் தர்மந்தான். அப்போ தர்மங்கிறது எல்லாமே வசதி தானே, தர்மத்துக்குள்ள இதை விட அது வசதி அப்படின்னு ஏன் சொல்றேன்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு சொல்றார், நமக்கு லௌகிக பிரமாணத்தால தெரிஞ்சுக்க முடியாத விஷயத்தை அதீந்திரியம்னு சொல்றது. அதீந்திரியார்த்தே தர்மாதவும். இந்த தர்மம் அதர்மம் இதெல்லாம் நம்ம கண்ணால பார்த்து கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம் இல்லை, அதுக்கு பிரமாணம் சப்த பிரமாணம் தான். அந்த தர்மாதிகளை சொல்றதுக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்கும். அதே மாதிரி சிவே பரமகாரணே, சமஸ்த ஜகத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய பரமகாரணமாக இருக்கக்கூடிய அந்த தத்துவம் இருக்கே சிவ தத்துவம், இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கும் பிரமாணமாக இருக்கிறது ஸ்ருதிரேவ சதாமானம். ஸ்ருதி தான் இந்த விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியும், அதனால்தான் சொல்ல முடியும், வேற லௌகிகமான வாக்குக்கு அந்த சாமர்த்தியம் கிடையாது. இப்போ ஸ்மிருதியானது இருக்கே எப்போதுமே ஸ்ருதியை மூலமாக கொண்டு பின்னாடி வரக்கூடியதுதான். ஸ்மிருதி தது அனுசாரிணி. ஸ்மிருதியானது ஸ்ருதி சொன்னத்தை அப்படியே சொல்லும். ஸ்ருதி சொன்னத்தை ஸ்மிருதி எதுக்காக சொல்றதுன்னு சொன்னா, அந்த ஸ்மிருதி பண்ணினவாள்லாம் பெரியவா, அவள்லாம் நிறைய வேதம் பார்த்து படிச்சு அது தெரிஞ்சுக்கிட்டு இருப்பா. நம்மளால அது அவ்வளவு வேதத்தெல்லாம் பார்க்கறதுங்கிறது சாத்தியம் இல்லை, ஏதோ கொஞ்சம் பார்க்கறதே சிரமமா இருக்கு. அப்படி இருக்கிறச்ச அங்கங்கே வேதங்கள்ல இறைஞ்சி கடக்கக்கூடிய பல தர்மங்களை ஒரு இடத்துல கொண்டு சேர்த்து நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் ஸ்மிருதி கிரந்தங்களை அவள்லாம் எழுதியிருக்கா. ஆக ஸ்மிருதிங்கிறது வேதத்தை அனுசரித்துத்தான் வரும். ஆகையாலே ஸ்மிருதிக்கும் மூல பிரமாணமாக இருக்கிறதுனாலே வேதத்துல சொன்ன தர்மங்களை வசத்தினும் அதை மூல பிரமாணமாக கொண்டு நமக்கு வரக்கூடிய ஸ்மிருதிகளில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அதை காட்டிலும் அடுத்தபடியில் இருக்கிறதாகவும் இங்கு வர்ணிக்கப்பட்டது. ஆஸ்திக்யம் சர்வ தர்மஸ்ய கந்தபூதம் பிரகீர்த்திதம் பிரதிஷித்த கிரியா தியாக கந்தஸ்யாபிச்ச காரணம். இந்த 20வது ஸ்லோகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். நீ ஸ்மார்த்த தர்மம் எடுத்துட்டாலும் சரி,
ஸ்ரௌத்த தர்மம் எந்த தர்மமாக இருந்தாலும் சரி, ஆஸ்திக்யங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக. சர்வதர்மஸ்ய கந்தபூதம் பிரதீர்த்தம். நீ எந்த தர்மத்தை எடுத்தாலும் ஆஸ்திக்யம் இல்லைன்னு சொன்னா, நாஸ்திகனா இருந்துட்டு அனுஷ்டானம் பண்ணினா ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. அது அசதித்யுச்சதே பார்த்த அஸ்ரத்தையா ஹுதம் துத்தம் தபஸ்தப்தம் கிருத்தஞ்சயத்தை அசதித்யுச்சதே. அதை அசத்துன்னு பேர் கொடுத்து அது எங்கேயும் பிரயோஜனம் இல்லை, மேலையும் பிரயோஜனம், அடுத்த ஜென்மாவிலையும் பிரயோஜனம் இல்லைன்னு கீதையில சொல்லியிருக்காரு. ஆக எல்லாத்துக்கும் மூலத்துல ஆஸ்திக்யம் வேணுமா. ஆஸ்திக்யம் சர்வதர்மஸ்ய கந்தபூதம். அது ஒரு கிழங்கு மாதிரி, அதுலேருந்து தான் அதை ஆதாரமாக கொண்டுதான் மேல எல்லா தர்மங்களும் முளைச்சு வருது. அந்த தர்மத்துக்கும் பிரதிஷித்த கிரியா தியாக கந்தஸ்யாபி சகார். ஆஸ்திக்யமும் நம்ம கிட்ட இருக்கணும்னு சொன்னா அதுக்கும் காரணமாக இருக்கிறது பிரதிஷித்த கிரியா தியாக. விஷித்தமான கர்மாக்களை பண்ணாம இருக்கிறது இருக்கு, அது ரொம்ப முக்கியம். அது இருந்தா தான் நமக்கு ஆஸ்திகமே இருக்க முடியும். பிரதிஷித்தெல்லாம் பண்ணிட்டு நானும் ஆஸ்திகன்னு சொன்னா அது ஆஸ்திகமே இல்லை. அதனால பிரதிஷித்த கிரியா தியாகா. எது தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கோ அந்த காரியத்தை பண்ணாம விடுறதுங்கிறது இதனுடைய ஆஸ்திகத்துக்கே மூல காரணம். அதனால ரொம்ப முக்கியம். அது சிவசர்வம் இது ஞானம் சர்வஜானோத்தமோத்தமம் தத்துல்யம் தத் பரஞ்சாபி நகிஞ்சிதபி வித்யதே. சிவசர்வம் எல்லாம் அந்த சிவனே. சிவனை விட்டால் வேற எதுவுமே இல்லை. சிவன் தான் எல்லா ரூபத்திலையும் எல்லா ஸ்வரூபத்திலையும் இருந்துட்டு இருக்கார். அப்படிங்கிற ஒரு தியானம் இருக்கே, இந்த தியானம் தான் எல்லாத்தையும் ஒரு உத்தமமான தியானமா. சர்வ ஜானோத்தமோத்தமம். எத்தனையோ உத்தமமான தியானங்கள்லாம் இதுக்கு கீழே தான். இதை விட மேல எந்த தியானமும் கிடையாது. தத் துல்லியம் தத் பரம்பாபி நகிஞ்சிதப்பி வித்தியது. இந்த தியானத்துக்கு சமானமாகவோ இல்லை இதை விட வசதியாகவோ எதுவும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது லோகத்துல. இதுதான் எல்லாத்தையும் விட வசந்த ஒரு தியானம். வக்தவ்யம் சகலம் புரோக்தம் மயா அதிஸ்ரத்தயா சஹ அதः பரந்து வக்தவ்யம் நபஷ்யாமி முனீஸ்வராக. சூத்திரர் சொல்றார், இத்தனை ஸ்லோகங்கள்ல நான் என்ன சொல்லணுமோ அதை முழுக்க சொல்லிட்டேங்கிறார். வக்தவ்யம் சகலம் புரோக்தம். சொல்ல வேண்டியதை ஒன்றும் பாக்கி இல்லாமல் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அதுவும் சொன்னது அதிஸ்ரத்தையா சஹ புரோக்தம். ஸ்ரத்தையோடு சொல்லியிருக்கேன். நீங்கள்லாம் அதை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ரத்தையோடு ஆஸ்திக்ய புத்தியோடு நான் அதை சொல்லியிருக்கேன். இனிமேல் நான் ஒன்றும் சொல்றதுக்கு பாக்கி இல்லைன்னு நினைக்கிறேன். அதः பரந்து வக்தவ்யம் நபஷ்யாமி முனீஸ்வரஹா. ஹே முனீஸ்வரர்களே, முனிசிரேஷ்டர்களே, இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்றதுக்கு பாக்கி இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு தோன்றது. இத்யுக்த்வா பகவான் சூதः முனீனாம் பாவிதாத்மனாம் சாம்பம் சர்வேஸ்வரம் தியாத்வா பக்தியா பரவசோ பவதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூத பகவான் இருக்காரு, பகவானே சொல்லிட்டார், பகவான் சூதா. அப்படிதான் அவருடைய அவர் சிவஸ்வரூபத்திலேயே அபிண்ணமாக தியானம் பண்ணிட்டு இருக்கிறதுனாலே அவரை பகவான் சொல்றதுல எந்த தப்பும் கிடையாது. அதனால பகவான் அப்படின்னு சொல்லி முனீனாம் பாவிதாத்மனாம் சாம்பம் சர்வேஸ்வரம் தியாத்வா. அங்க உள்ள முனிவர்கள் யார் இருக்காளோ ஸ்ரோதாக்களாக, அவ எல்லாருமே ஆத்மனிஷ்டாளா இருந்துட்டு இருக்காங்க, பாவிதாத்மான. அப்பேற்பட்ட முனிவர்களுக்கு மத்தியிலே பகவான் சூதர் இவ்வளவு தூரம் அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட ரகசியங்கள் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? சாம்பம் சர்வேஸ்வரம் தியாத்வா. எல்லாருக்கும் ஈஸ்வரனாக சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடிய சாம்பமூர்த்தி, அம்பாளோடு கூடி இருக்கக்கூடிய அந்த சிவனை தியானம் செய்து பக்தியா பரவசோ பவதி. அவர் தியானம் பண்றதுக்கே அவர் பக்தியில அப்படியே திளைக்கிறார். பக்தியால பரவசமாயிட்டார். அத பரசிவ பக்தியா சச்சிதானந்த பூர்ணம் பரசிவம் அனுபூய த்வாத்மரூபேண சூதः முனிகணம் அவலோக்ய பிராஹ சாக்ஷாத் घृणाब्धिहि जनपदहितरूपं वेदितव्यं तु किञ्चित्. அப்புறம் பரசிவபக்தியா, சூத்தருக்கு சிவபக்தியானது ரொம்ப உத்தமமான சிவபக்தி, பராசிவபக்தி.
பராசிவபக்தி எப்படின்னா தியானாத்மிகா தியானஸ்வரூபமான பக்தி தான் 4வது பக்தி பராபக்தின்னு சொல்லியிருக்கு. 4 விதமான பக்தின்னு கீதையில சொல்லியிருக்கு. அதுல 4வது பக்தி தியானஸ்வரூபம்னு பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா. அந்த பரசிவ பக்தியாலே சச்சிதானந்த பூர்ணம் பரசிவம் அனுபூய, இந்த சச்சிதானந்த ஸ்வரூபம் அதிலும் பூர்ணமான ஆனந்த ஸ்வரூபமான அந்த பரசிவ ஸ்வரூபத்தை சாட்சாத்கரித்து தானே அனுபூய எந்த ரூபத்தில் அனுபவிக்கிறார்? ஆத்மரூபேண சூதா, தன் ஸ்வரூபமாவே. ஜீவ பிரம்மா அபேதம்னு சொல்றது அதுதான். ஜீவனுடைய உண்மையான ஸ்வரூபமே அதுதான், அந்த சச்சிதானந்த ஸ்வரூபந்தான். ஜீவன் தான் உபாதியால தன்னை விலக்கி வச்சுட்டு தான் வேற அப்படிங்கிற மாதிரி காமிச்சுட்டு இருக்கே தவிர வாஸ்தவத்துல அதுதான் இந்த ரூபத்துல இருந்துருக்கு. எல்லாமே அதுதான் சொல்லும் பொழுது ஜீவன் மாத்திரம் அவன் இல்லைன்னு எப்படி சொல்றது? அவனே தான் எல்லாம். அப்ப ஜீவனும் அவன் தான். ஆக அந்த ஆத்மஸ்வரூபத்துல சூதர் பகவானை அனுபவிக்கிறார். அப்புறம் அனுபவிச்சுட்டு முனிகணமவலோக்கிய பிராக, அந்த மகர்ஷிகளுடைய கணங்கள் அங்க ஸ்ரோதாவாக வந்திருக்கே, அந்த கணத்தை பார்த்து சொல்றாராம். சாட்சாத் நேரடியா சொல்றார். கிருணாப்தி, கருணை கடல். கிருணானா இங்க கருணாசாகரம். அதனால்தான் சொல்றார். இல்லைன்னா சொல்றதுக்கு ஒன்றும் பாக்கி இல்லைன்னு முன்னாடி சொல்லிட்டார். இருந்தாலும் ஒரு கருணையால சொல்றார். இன்னும் சில பேருக்கு உபயோகப்படுமே. ஜனபதஹித ரூபம் வேதித்தவ்யம் து கிஞ்சித். மகர்ஷிகளுக்கெல்லாம் தெரிஞ்சது. இருந்தாலும் இப்ப சொல்ல போறது அதை கேட்க முடியாத வாழ்க்கையும் சேர்த்து சொல்ல போறோம். எல்லாருக்கும் இது ஹிதமானது அப்படிங்கிறதுனால அதை இன்னொரு தடவை சொல்லுவேன். ஹிதமான விஷயத்த எத்தனை தடவை வேணாலும் சொல்லணுமா? நிறைய தடவை சொல்லணும்னே சொல்லியிருக்கேன். ஒரு தடவை சொல்லியாச்சே அப்படின்னு சொன்னா சொல்லியாச்சு. அது அவளுக்கு சில பேருக்கு உபயோகப்படும். இன்னும் பல பேர் அதை கேட்கறதுக்கு இன்னொரு தடவை சொன்னா இன்னும் சில பேர் கேட்பாளே, அதனால அவளுக்கும் உபயோகப்படும். அதாவது பல தடவை ஹிதத்தை சொல்லிட்டே இருக்கணும். சொல்லிட்டே இருந்தா அது மேலும் மேலும் நிறைய பேரை போய் சேரும். அதனால மறுபடியும் சொல்றாராம். ஸ்ருதி பத கலிதானாம் மானுஷாணாம் து தந்திரம் குரு குரு அகிலேஷः சர்வவித்ப்ராஹ சம்புः ஸ்ருதி பத நிரதானாம் தத்ர நைவாஸ்தி கிஞ்சித் ஹிதகரமிஹ சர்வம் புஷ்கலம் சத்யமுக்தம். பொதுவா எல்லாருக்கும் சேர்த்து சொல்லிட்டார். 2 ஸ்லோகம். இந்த முதல் ஸ்லோகத்தில் என்ன சொல்றார்? ஸ்ருதி பத கலிதானாம் மானுஷாணாம், வேதம் காமிச்ச மார்க்கத்திலேருந்து அந்த வழியிலேருந்து நழுவினவர்கள். ஸ்ருதி பத கலிதாக, இவ அந்த மார்க்கத்துல போகலை, வேற ஒரு மாதிரியா லௌகிகமான மார்க்கத்துக்கு போயிட்டார். அப்படி இருக்கிறவாளுக்கு தந்திரம், தந்திர மார்க்கம், அதாவது ஸ்ரௌதம் தந்திரம் அப்படின்னு எல்லாம் இருக்கே. அந்த தந்திர மார்க்கங்கிறது யாருக்கு, ஸ்ரௌத மார்க்கம் யாருக்குன்னு அதிகாரி பேதத்தை சுவாமியே சொல்லியிருக்காருங்கிறார். குரு குருஹு குருணாம் குருஹு, எல்லா குருக்களுக்கெல்லாம் குருவா, பூர்வேஷாம் அப்படி குருஹுன்னு யோகசூத்திரத்தில் சொல்றது. அந்த ரீதியில அப்பேற்பட்ட குருக்களுக்கெல்லாம் குருவா இருக்கக்கூடிய அகிலேஸ்வரனான அந்த சர்வஜனான சம்புவானவர் சொல்லியிருக்கார். ஸ்ருதி மார்க்கத்தில் யாருக்கு அதிகாரம் இல்லையோ அந்த மார்க்கத்திலேருந்து நழுவினர்களுக்கு அவா மேல் வரணுமே, அவா மறுபடியும் கீழேந்து மேல வரத்துக்கு ஒரு உபாயமாக தந்திரத்தை சொல்லி கொடுத்திருக்கார். ஆகமம் தந்திரம். ஸ்ருதி பத நிரதானாம் தத்ர நைவாஸ்தி கிஞ்சித். அவளுக்கு சொல்லப்பட்ட அந்த தந்திராதிகாரத்தை பார்த்து ஸ்ருதி மார்க்கத்துல ஸ்ருதி காண்பிச்ச வழியில அனுஷ்டானம் பண்ணிட்டு வந்திருக்கிறவா அதை போய் நானும் பண்றேன்னு சொல்லி எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவாளுக்கு அதிகாரமே இல்லைன்னு. ஸ்ருதி பத நிரதானாம், இவாளுக்குன்னு என்ன விதிச்சிருக்கோ அதை அனுஷ்டானம் பண்ணிட்டு ஸ்ரௌத கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான் இவாளுடைய காரியமே தவிர அதையும் செய்கிறேன் இதையும் செய்கிறேன்னு எல்லாத்தையும் போய் தானே சேரப்படாது. ஸ்ருதி பத நிரதானாம் தத்திர நைவாஸ்தி கிஞ்சித். அங்கே வாழ்க்கை ஒன்றுமே கிடைக்காது, ஒன்றும் இல்லை, நீ அதில் போய் சேர வேண்டாம். ஹிதகரமிஹ சர்வம் புஷ்கலம் சத்தியமுக்தம். இந்த ஸ்ருதியில உனக்கு சொல்லியிருக்கே அதை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறதே உனக்கு ஹிதகரம். இதுக்கு மேலே உனக்கு வேற அங்கே ஏதாவது ஹிதம் கிடைக்குமோன்னு தேடுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால புஷ்கலம் சர்வம் ஹிதகரம் இஹ இதுலயே இருக்கு. இந்த 2 வரியில எல்லாம் வந்துருச்சுட்டார். இதுதான் சத்தியம், சத்தியமுக்தம். இப்ப சொன்ன விஷயம் உண்மை.
ஸ்ருதிரபி மனுஜானாம் வர்ணதர்மம் பபாஷே பரகுருரகிலேஷः பிராஹதந்திரேஷு தத்வத் ஸ்ருதிபதகலிதானாம் வர்ணதர்மம் घृणाब्धिः ஸ்ருதிபதநிரதானாம் நைவ தத் சேவனீயம். இப்போ பூர்வ ஸ்லோகத்திலே இந்த தந்திர மார்க்கத்திலே அந்த அதிகாரிகளுக்கு தந்திரம் சொல்லி கொடுத்து அது மூலமாக என்ன ஒரு ஆச்சாரம் சொல்லப்பட்டு இருக்கோ அந்த ஆச்சாரத்தில் அவளுக்கு தான் அதிகாரம். இந்த ஸ்ரௌத மார்க்கத்தை அனுஷ்டானம் பண்ணுறவாளுக்கு அதில் அதிகாரம் இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த ஸ்ரௌத மார்க்கத்தில் யார் வந்திருக்காளோ அவளுக்கு அதை அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு உண்டான அதிகாரம் இருக்குச்சே அந்த அனுஷ்டானத்தை நானும் பண்ணுறேன்னு சொல்லி அந்த தந்திராதிகாரி இதுக்கு வரக்கூடாதுன்னு அடுத்த ஸ்லோகத்தை சொல்ல. போன ஸ்லோகத்தில் ஸ்ரௌத்தத்தில் அதிகாரம் உள்ளவன் தந்திரத்துக்கு போகக்கூடாது, அது அவனுக்கு ஏற்படலை அப்படின்னு சொன்னார். இப்போ தந்திரத்துக்கு அதிகாரியாக இருக்கிறவன் நான் ஸ்ரௌத்தத்தில் வரேன்னு சொல்லி ஸ்ரௌத அனுஷ்டானத்தை செய்யக்கூடாது அதையும் சொல்லுறான். ஸ்ருதிரபி இது ஸ்ருதியே இந்த மாதிரி விபாகம் பண்ணி கொடுத்துருது. மனுஜானாம் வர்ணதர்மம் பபாஷே, ஸ்ருதியே வர்ணங்களை சொல்லி எந்த வர்ணத்துக்கு என்ன தர்மம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருது. வர்ணதர்மம் பபாஷே பரகுருரகிலேஷ பிராஹதந்திரேஷு தத்வத். ஸ்ருதி சொன்னத்தையே பரமகுருவாக இருக்கக்கூடிய குருநாம் குருன்னு சொல்லக்கூடிய அந்த அகில ஈஸ்வரனான பரமேஸ்வரனும் தந்திரத்திலையும் அதைத்தான் சொல்லியிருக்காரு. அங்கேயும் அதிகாரி பேதம் சொல்லி உனக்கு இது அவளுக்கு அது அப்படின்னு சொல்லி விபாகம் பண்ணி கொடுத்துருக்காரான். அதில் என்ன கொடுத்துருக்கார்? ஸ்ருதி பத கலிதானாம் வர்ண தர்மம் கிருணாப்திஹி பிராகால அமைக்கணும். கிருணாப்திஹி அந்த கருணை கடலான பரமகுரு ஸ்ருதி பதத்திலேருந்து நழுவினவர்கள் இருக்காரே அவர்களுக்கு வேற விதமான வர்ண தர்மம். அவளுக்கு சொன்ன அந்த தர்மங்களை தந்திரேஷு தந்திரத்திலே ஸ்ருதி பத கலிதானாம் வர்ண தர்மம் பிராக அப்படி அன்வயம். ஸ்ரௌத மார்க்கத்தில் அதிகாரம் இல்லாதவர்களுக்கு தந்திரத்திலே அவ என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கு. அதே சமயத்திலே ஸ்ருதிபத நிரதானாம் நைவ தத் சேவனீயம். ஸ்ரௌதமான மார்க்கத்தில் யாருக்கு அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கோ அவ அந்த தந்திரத்துல சொல்லப்பட்ட ஆச்சாரங்கள்ல போகக்கூடாது, அவளுக்கு அது கிடையாது. ஸ்ருதிபத நிரதானாம் ஆஸ்ரமாக யத்வதுக்தாக பரகுருரகிலேஷः தத்வதாக ஆஸ்ரமாம்ச்ச ஸ்ருதிபத கலிதானாம் மானுஷாணாம் து தந்திரம் ஹரிரபி முனிமுக்கியாக பிராஹதந்திரே ஸ்வகீயே. ஏற்கனவே பரகுருரகிலேஷா அப்படின்னா சைவ தந்திரங்கள்ல சிவனே இந்த விஷயத்தை சொல்லியிருக்கார். வேதம் சொன்ன அதே விபாகத்தை தந்திராதிகாரிகளுக்கு இந்த மார்க்கம் இல்லை, இந்த ஸ்ரௌத மார்க்கத்தில் அதிகாரியாக இருக்கிறவர்களுக்கு தந்திர மார்க்கம் இல்லை அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ அதே விஷயம் வைஷ்ணவ தர்மத்திலையும் சொல்லியிருக்கு, விஷ்ணுவும் சொல்லியிருக்காருன்னு இந்த 27வது ஸ்லோகத்தில் சொல்றார். ஸ்ருதிபத நிரதானாம் ஆசிரமாக யத்வதுக்தாக. ஸ்ரௌத மார்க்கத்திலே அனுஷ்டானத்தில் இருக்கிறவாளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆசிரம தர்மங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அது ஸ்ருதியில் சொல்லப்பட்டிருக்கு. பரகுரு அகிலேஷா அந்த பரமேஸ்வரன் எந்த மாதிரியான ஒரு தர்மங்களை சொன்னானோ ஆசிரமங்கள் தர்மங்களையும் சொன்னானோ ஸ்ருதி பத கலிதானாம் மானுஷானாம் து தந்திரம் அது அவளுக்கு சேர்ந்தது. ஸ்ருதி மார்க்கத்திலேருந்து அதுக்கு அதிகாரியாக இல்லாத நழுவி வந்தவர்களுக்கு தந்திரத்தில் சொல்லியிருக்கிற தர்மங்களை அனுஷ்டிக்க வேண்டியது அப்படிங்கிறத ஹரிரபி பிராக மகாவிஷ்ணு அதே தான் சொல்லியிருக்கார். ஹே முனிமுக்கியாக மகர்ஷிகளே, முக்கியமான மகர்ஷிகளே, விஷ்ணு கூட தன்னுடைய தந்திரத்தில் வைஷ்ணவ ஆகமங்களில் இப்படித்தான் சொல்லியிருக்கார். தந்திரே ஸ்வகீயே, வைஷ்ணவ தந்திரங்கள்லையும் இந்த விஷயம்தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த விஷயத்தில் மதபேதம் இல்லை. 27 ஸ்லோகம் ஆயிடுத்து. நம்ம பாக்கிய அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.